மனுதாரர் இருக்கிறார் புரியா அது இன்னொரு ஆள்கிட்ட ஒன்று கொடுங்க ஒரு போடப்பட்ட ரோடு சொல்லம்மா. அனைத்து பத்திரிகை மீடியாக்கள் நண்பர்களுக்கு வணக்கம். இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்என் ராமச்சந்திரன், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா ரகுநாதபுரம் வழியாக தஞ்சை மாவட்டத்தை இணைக்கும் சாலையாக இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக அந்த ரோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரோட்டில் தான் நம்ம 3 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள், பள்ளிக்கூடத்துக்கு செல்லுவங்க, வேலைக்கு செல்லக்கூடியவங்க இதெல்லாம் அந்த சாலையில் தான் கடந்த 50 ஆண்டுக்கும் மேலாக அந்த ரோட்டில் தான் நடந்து போகிறது வாரது வழக்கம். அந்த பாதையை புரம்மன் மகன் நல்லையன் என்பவர் இடையில் ஒரு 30 மீட்ரு அங்கிட்டும் ரோடு போகுது, பல கிலோமீட்டர் இங்கிட்டும் ரோடு போகுது. இடையில் இவர் பட்டா போட்டுக்கிட்டு ஒரு கொட்டகையோட போட்டிருந்தார், கீற்று கொட்டகை 2 மாதத்துக்கு முன்பு. அது அப்புறம் அதிகாரிகள் மூலமாக சொல்லி நம்ம தோழர்கள் பொதுமக்கள்லாம் போய் சண்டை ஓட்டதுனால அப்புறம் பிரிச்சுட்டாங்க. இப்போ எங்களுக்கு உடனடியாக அவருக்கு ஆதரவாக இருக்கிறது தாசில்தார் ரமேஷ், கந்தரக்கோட்டை தாசில்தார் ரமேஷ், அந்த விஓஓ அன்பரசன். இவர்கள் 2 பேரும் தான் அவர்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு ஆதரவோடு நான் ரோடை போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் இங்கே போராட்டத்தின் கோரிக்கை மூலமாக அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் மனு கொடுத்துருக்குறோம், தாசாட்ட மனு கொடுத்துருக்குறோம், அங்கே போராட்டம் வாயிலாக சொல்லியிருக்கிறோம். எந்த பலனும் இல்லை. ஆனால் இந்த தாசில்தார் இன்னொருத்தையும் பட்டா நிலத்தில் ரோடு ஓடுறதுக்கு வந்தார். அது ஹைகோர்ட்டில் சொல்லித்தான் நாங்கள் அதை நிப்பாட்டினோம். அப்படிப்பட்டவர் ரோடுகள் கடந்த காலமாக ரோடு போட்டிருக்கு, இந்த ரோடு போட்டிருக்கு, ஏற்கனவே கடந்த காலத்தில் போட்ட ரோடு சாலை இருந்தால் போட்டிருக்கு. இப்போ ரோடு மோசமாக கிடக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கையில் இந்த ரோடு போடணுங்கிறதுக்காக தான் இங்கெல்லாம் சொல்லி பலன் இல்லைங்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் சொல்லி மனு கொடுத்து எங்களை அந்த ரோடை போடணும், பட்டாவை ரத்து பண்ணணும், அந்த தாசில்தாரும் விஓ மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். செஞ்சு கொடுப்பாங்கன்ட்டு நம்புகிறோம். அப்படி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் காலகட்டத்தில் நாங்கள் அடுத்தடுத்து அப்புறம் மக்களை கூட்டி திரட்டி நாங்கள் அடுத்து ஆலோசனை செய்யப்படும். ஓகே.